Hi friends, welcome to Learn English with Nandini. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போற டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். பர்சனலா எனக்கு கிராமர்ல ரொம்பவே பிடிச்ச டாபிக் அப்படின்னா அது இந்த டாபிக் தான். இதை நம்ம தெரிஞ்சுக்கும் போதும் கத்துக்கும் போதும் ஒரு பசில் சால்வ் பண்ற மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த டாபிக் இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்பவே அடிப்படையா தேவையான ஒரு டாபிக்கும் கூட. அது என்ன அப்படின்னா சென்டென்ஸ் பேட்டர்ன். சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா நம்ம பேசும்போதோ எழுதும்போதோ நம்ம நிறைய சென்டென்ஸ் பயன்படுத்தி தான் பேசுறோம். அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதுதான் சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்றது. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா லாஸ்ட் 2 வீடியோஸ்க்கு நல்ல சப்போர்ட் பண்ணீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. நம்ம சீக்கிரமே 25K ரீச் பண்ண போறோம். அதே மாதிரி கூடிய சீக்கிரத்துல நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்புறேன். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்கிலீஷ் இப்பதான் நீங்க கத்துக்க போறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரப்போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போறது சென்டென்ஸ் பேட்டர்ன். சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா இப்போ நம்ம பேசும்போதும் எழுதும் போதும் நிறைய சென்டென்ஸை பயன்படுத்துறோம். அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் சென்டென்ஸ் பேட்டர்ன். நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இந்த 7 டைப்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். இதை வச்சுதான் நம்ம ஒவ்வொரு பேட்டர்னா பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போறது சப்ஜெக்ட். இதை பத்தி நம்ம ஏற்கனவே டீடைல்ஸா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்க பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ முடியும் போது என் ஸ்கிரீன்ல இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்க. இப்ப நான் ஒரு ஓவர்வியூவா மட்டும் சொல்லிடுறேன். சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு செயலை செய்பவரை தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சப்ஜெக்ட்ல என்னென்ன வரும் அப்படின்றத பார்த்துடலாமா? ஐ. ஐ அப்படின்னா என்ன? நான். வி அப்படின்னா நாங்கள். இப்போ என் கூட இன்னொருத்தர் இருக்காங்க அப்படின்னா நம்ம ப்ளூரல்ல சொல்லும் போது பயன்படுத்துறது தான் வி. அடுத்து யூ. யூ அப்படின்னா நீ அப்படின்னாலும் யூ தான், நீங்கள் அப்படின்னாலும் யூ தான். அதாவது சிங்குலரா இருந்தாலும் யூ தான், ப்ளூரலா இருந்தாலும் யூ தான். தே அப்படின்னா அவர்கள். இப்போ நிறைய பேர் அங்க இருக்காங்க அப்படின்னா அவர்களை சொல்லும் போது நம்ம அவங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ தே அப்படின்னா அவர்கள். ஹி அவன், ஷி அவள், இட் அது. இது எல்லாமே தான் சப்ஜெக்ட் அப்படின்றது. இப்போ ஒரு சென்டென்ஸ்ல இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதை நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்க்கலாமா? வெர்ப். வெர்ப் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு செயல் செய்யறோம்னா அந்த செயல் தான் வெர்ப் அப்படின்றது. அது எந்த ஒரு செயலா வேணா இருக்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ பேசுறது அப்படின்றது ஒரு வெர்ப். இப்போ இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஸ்பீக். இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன். இப்போ நம்ம ஓடுறோம் அப்படின்னா ரன். இப்போ நம்ம தண்ணி குடிக்கிறோம், ஸோ ட்ரிங்க். இப்போ நம்ம சாப்பிடுறோம், ஈட். இந்த மாதிரி நம்ம ஒரு செயலை செய்யறோம் இல்லையா, அதுதான் வெர்ப் அப்படின்றது. அந்த செயலை யார் செய்யறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட் அப்படின்றது. ஓகேவா? நம்ம பின்னாடி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லா புரியும். இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ நீங்களும் அதுக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்படியே நம்ம வீடியோவை லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஒரு செயலை செய்பவரை தான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த சப்ஜெக்ட் யாருக்காக எதை செய்யறாங்களோ அதுதான் ஆப்ஜெக்ட் அப்படின்றது. நம்ம பின்னாடி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து காம்ப்ளிமெண்ட். இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படின்றதுனா இந்த காம்ப்ளிமெண்ட் இல்லை அப்படின்னா அந்த சென்டென்ஸே முழுமை அடையாது. அதை தான் நம்ம காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை பத்தியும் நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். அடுத்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற 2 டைப்ஸ் தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றது. அடுத்து அட்ஜென்ட்.
இந்த அர்ஜென்ட் அப்படின்னா என்னன்னா, நம்ம காம்ப்ளிமெண்ட்டுக்கு சொன்னோம் இல்லையா, இது ஒரு சென்டென்ஸ்ல இதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் முழுமை அடையாது. ஆனா இந்த அர்ஜென்ட் இருக்கும்போது இந்த அர்ஜென்ட்டை நம்ம எடுத்துட்டா கூட அந்த சென்டென்ஸ் வந்து முழுமை அடையும். அதுதான் காம்ப்ளிமெண்ட்டுக்கும் அர்ஜென்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இப்போ உங்களுக்கு இது சரியா புரிஞ்சிருக்காது. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அது ரொம்பவே வந்து கிளியரா வந்து புரியும். அதனாலதான் நான் எல்லா பேட்டர்னையுமே வந்து ஒரே இதுல எழுதியிருக்கேன். ஏன்னா இப்ப நான் தனித்தனி பேட்டர்னை வந்து தனித்தனியா எழுதுனேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்சஸ் வந்து புரியாது. இப்போ ஒரு பேட்டர்னுக்கும் இன்னொரு பேட்டர்னுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலுமே நீங்க அதை வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியும். நான் திரும்பவும் சொல்றேன், இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நீங்க மட்டும் நல்லா கவனிங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டர்னை பத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பேட்டர்ன் S plus V பேட்டர்ன். S plus V னா என்ன? S னா சப்ஜெக்ட், V னா verb. ஸோ சப்ஜெக்டும் வேர்பும் சேர்ந்ததை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? S plus V பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கு நான் 3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா? நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ இதுல ஐ ஸ்டடினா என்ன? நான் படிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஐ அப்படின்றது என்னது? இப்ப என்ன குறிக்கிறது? ஸோ இது வந்து சப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ ஸ்டடி அப்படின்னா என்னது? படிக்கிறது. வேர்ப் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? எந்த ஒரு செயலை செய்யறோமோ அந்த செயல் தான் வந்து வேர்ப் அப்படின்றது. ஸோ இந்த சென்டென்ஸ்ல வந்து ஸ்டடி அப்படின்றது எதை குறிக்குது? படிக்கிறேன் அப்படின்னு ஒரு வேர்பை வந்து குறிக்குது. ஸோ ஸ்டடி அப்படின்றது வந்து வேர்ப். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ பிளே. இதுல சப்ஜெக்ட் என்ன? நீங்களும் என் கூடயே சேர்ந்து சொல்லிட்டே வாங்க. ஐ அப்படின்றது தான் சப்ஜெக்ட். ஏன்னா நம்ம சப்ஜெக்ட்ல என்னென்ன வரும்? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். இது எல்லாம் வந்தா வந்து அதுதான் அந்த சென்டென்ஸோட சப்ஜெக்ட். ஸோ ஐ அப்படின்றது வந்து சப்ஜெக்ட். பிளேனா என்னது? விளையாடுறது. ஸோ நான் விளையாண்டேன், விளையாடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பிளே அப்படின்றது தான் வந்து இந்த சென்டென்ஸுக்கு வந்து வெர்ப். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம்லயும் சரி இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். இப்போ ஷீ சிங்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுல எது சப்ஜெக்ட் எது வெர்ப் எப்படின்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சென்டென்ஸ்ல சொல்லுங்க. ஷீ அப்படின்றது வந்து சப்ஜெக்ட். சிங்ஸ் அப்படின்னா என்னது? பாடுறது. ஸோ அது ஒரு செயல். ஸோ அதனால இது வந்து வெர்ப். இப்போ உங்களுக்கு எஸ் பிளஸ் வி பேட்டர்ன் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். எஸ் பிளஸ் வி அப்படின்னா சப்ஜெக்டும் வேர்பும் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த பேட்டர்னை தான் நம்ம எஸ் பிளஸ் வி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். எஸ் அப்படின்னா சப்ஜெக்ட், வி அப்படின்னா வேர்ப். ஓகேவா? இப்போ சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு செயலை செய்பவர், வேர்ப் அப்படின்னா அந்த செயலுக்கு பேர் தான் நம்ம வேர்ப் அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ அடுத்த பேட்டர்ன் பார்க்கலாம். இப்போ சப்ஜெக்ட் வேர்ப் பேட்டர்ன் பார்த்துட்டோம். அடுத்து என்ன இருக்கு? ஆப்ஜெக்ட். அப்ப S plus V plus O pattern. S plus V plus O pattern தான் பார்க்க போறோம். அதாவது இப்போ ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இருக்கிற பேட்டர்னை தான் நம்ம பார்க்க போறோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். He wrote a poem. அப்படின்னா என்ன? அவர் ஒரு போயம் எழுதினார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி he அப்படின்றது என்ன? சப்ஜெக்ட். ரோட் அப்படின்னா என்ன? எழுதுறது. ஸோ அது ஒரு செயல். ஸோ அது வந்து வெர்ப். எ போயம் அப்படின்னா என்னன்னா ஒரு கவிதை. இப்போ ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னா யாரை, எதை அப்படின்ற இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சரா வர்றதுதான் நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல பாருங்க, he wrote a poem. அவர் எழுதினார். எதை எழுதினார்? போயம் எழுதினார். ஸோ இந்த சென்டென்ஸ்ல எதை அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சரா வர்றது எது? எ போயம், அதாவது ஒரு கவிதை. அதனால இதை நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? எதை, யாரை, இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சரா எது வருதோ அதுதான் அந்த சென்டென்ஸோட ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ இதுல he wrote a poem. அவர் எதை எழுதினார்? போயமை எழுதினார். ஸோ அதனால இது ஆப்ஜெக்ட். ஓகேவா? அடுத்தடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். He kicks a ball அப்படின்னா என்ன? அவன் ஒரு பந்தை உதைத்தார். கிக்னா உதைக்கிறது. ஸோ இதுல வழக்கம் போல he அப்படின்றது சப்ஜெக்ட்,
கிக்ஸ் அப்படின்றது வந்து உதைக்கிறது, அது ஒரு செயல், அதனால அது வந்து verb. எ பால் அப்படின்னா என்ன? ஒரு பந்து. இப்போ அவர் உதைத்தார். எதை உதைத்தார்? ஒரு பந்தை உதைத்தார். அப்போ எதை அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சரா வர்றது எது? எ பால். ஸோ அதனால அதை நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். ராம் இன்வைட்டட் மீ. இப்போ சப்ஜெக்ட் அப்படின்றது வந்து ஐ வி யூ தே ஹி ஷி இட் மட்டும் இருக்கணும்னு இல்லை, நம்ம நேம்ஸ் வந்தா கூட நம்ம சப்ஜெக்டா சொல்லுவோம். ஏன்னா ராம் அப்படின்றது என்ன? ஒரு பையன் தான். ஸோ ஹீன்றதுக்கு பதிலாக இங்க வந்து ராம் அப்படின்னு நேம் போட்டிருக்கு. ஸோ இது வந்து சப்ஜெக்ட். இன்வைட்டட் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம இன்வைட் பண்றதுன்னா என்ன? அவங்கள வந்து அழைக்கிறது. ஸோ அது ஒரு செயல், அதனால அது verb. இப்ப மீ அப்படின்னா என்னன்னா என்னை. இப்போ ராம் அழைத்தார். யாரை அழைத்தார்? என்னை அழைத்தார். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எதை, யாரை அப்படின்ற இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சரா வர்றதுதான் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு சென்டென்ஸ்ல வந்து எதுக்கு ஆன்சரா இருந்தது? எதை. எதை எழுதினார், எதை உதைத்தார் அப்படின்றதுக்கு ஆன்சரா வந்ததுனால இதை ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ மூணாவது சென்டென்ஸ்ல யாரை, யாரை அழைத்தார், என்னை அழைத்தார். சோ யாரை அப்படின்ற கேள்விக்கு பதிலா வந்ததுனால இந்த மீ அப்படின்றத ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு இப்ப தெளிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இப்ப அடுத்த பேட்டர்ன் பார்க்கலாம். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற சென்டென்ஸ் பேட்டர்ன் வி பிளஸ் ஓ பேட்டர்ன். இந்த பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா சப்ஜெக்டே வந்திருக்காது. சப்ஜெக்டே இல்லாம ஒரு வேர்பும் ஒரு ஆப்ஜெக்டும் இருக்கிறது தான் நம்ம வி பிளஸ் ஓ பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓப்பன் த டோர் அப்படின்னா என்ன அர்த்தம்? கதவை திற. இதுல எங்க சப்ஜெக்ட் இருக்கு? எதுவுமே இல்லை. இந்த மாதிரி சென்டென்சஸ் தான் நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல கட்டளை வாக்கியம், ஒருத்தருக்கு ஆர்டர் போடுற மாதிரி சொல்றது. இப்போ நம்ம வந்து நம்மளோட சின்ன பசங்க, குட்டி பசங்களுக்கு என்ன சொல்லுவோம்? அந்த கதவை திறந்து விடு, அந்த மாதிரி தான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை பத்தி நம்ம டீப்பா வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்டே இல்லை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஓப்பன் அப்படின்னு இருக்கு. ஓப்பன்னா என்ன? திறக்கிறது. ஸோ அது ஒரு செயல். அப்போ அதுதான் வந்து verb அப்படின்றது. இந்த டோர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை திறந்தான். அது திறந்தானா இருக்கலாம், அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், அதெல்லாம் இல்லை. எதை திறக்கணும்? டோரை திறக்கணும். அப்ப எதை அப்படின்றதுக்கு பதிலா வந்திருக்கு. அதனால இந்த டோர் அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்ப நல்லா உங்களுக்கு புரியுதா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். கால் மீ. கால் மீனா என்ன? என்ன கூப்பிடு அப்படின்னு அர்த்தம். இதுலயும் சப்ஜெக்ட் கிடையாது. கால் அப்படின்னா என்ன? கூப்பிடுறது. அது ஒரு செயல், அதனால அது வந்து verb. மீ அப்படின்னா என்ன? என்னை. அப்ப யாரை அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சரா வந்திருக்கிறதுனால மீ அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். கிவ் மீ. கிவ் மீனா என்ன? எனக்கு கொடு. ஓகேவா? சோ கிவ் அப்படின்னா கொடுக்கிறது. ஸோ கிவ் அப்படின்றது ஒரு செயல். ஸோ verb. மீ அப்படின்னா யாருக்கு? எனக்கு. ஓகேவா? ஸோ அது வந்து ஆப்ஜெக்ட். ஸோ எதை, யாரை அப்படின்ற ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சரா வர்றதா நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற பேட்டர்ன் எஸ் பிளஸ் வி பிளஸ் சி பேட்டர்ன். அதாவது சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் பிளஸ் காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்னன்னா சப்ஜெக்டை பத்தி சொல்றதுதான் காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது. சப்ஜெக்ட் வந்து எப்படிப்பட்டவங்க, என்ன வேலை செய்யறாங்க, எந்த மாதிரி இருப்பாங்க, அவங்க எந்த மனநிலையில இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்களா, துக்கமா இருப்பாங்களா, அந்த மாதிரி சப்ஜெக்டை பத்தின விஷயங்களை சொல்றதா வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்றது. இந்த காம்ப்ளிமெண்ட்டை தூக்கிட்டோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸே வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ எம் அ டீச்சர் அப்படின்னா என்ன? நான் ஒரு ஆசிரியர் அப்படின்னு அர்த்தம். இதுல ஐ அப்படின்றது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு சப்ஜெக்ட். இப்ப ஆம் அப்படின்றது என்னன்னா இந்த சென்டென்ஸ்ல அது ஒரு verb. ஏன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் வேர்ப்ஸ்ல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஆக்ஷன் வேர்ப்ஸ், பி வேர்ப்ஸ். ஆக்ஷன் வேர்ப்ஸ்னா செயல் செய்யறது. இப்போ பிளே, ரன், ஸ்விம் இதெல்லாம் வந்து ஆக்ஷன் வேர்ப்ஸ்.
பி வேர்ப்ஸ் அப்படின்னா அது எந்த ஒரு செயலையுமே செய்யாது, சப்ஜெக்ட்டுக்கு ஒரு துணையா வந்து நிற்கும். அதுதான் வந்து நம்ம பி வேர்ப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல வந்து ஆம் அப்படின்றது வந்து பி வேர்ப். ஓகேவா? அடுத்து எ டீச்சர். டீச்சர்னா என்ன? ஆசிரியர். இப்போ சப்ஜெக்ட் வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்றத சொல்றதுனால இதை நம்ம காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். சப்ஜெக்ட் வந்து என்ன வேலை பார்க்குறாங்க? அவர் ஒரு ஆசிரியரா இருக்காரு. ஓகேவா? இப்போ இந்த எ டீச்சரை வந்து தூக்கிடுங்க. தூக்கிட்டா என்ன வரும்? ஐ ஆம். நான் ஒரு. ஏதாவது அர்த்தம் புரியுதா? புரியல. அதாவது அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகல. ஸோ இது வந்து காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். ராம் இஸ் ரிச் அப்படின்னா என்ன அர்த்தம்? ராம் ஒரு பணக்காரர். இப்போ இதுல ராம் அப்படின்றது சப்ஜெக்ட், இஸ் அப்படின்றது வந்து பி வேர்ப், ரிச் அப்படின்னா என்னது? பணக்காரர். இப்போ இந்த ரிச் அப்படின்றது வந்து ராம தான் குறிக்குது. ஸோ ஒரு சென்டென்ஸ்ல ஒரு இது வந்து சப்ஜெக்டை பத்தி சொல்லுது. ராம் வந்து எப்படிப்பட்டவர்? பணக்காரர். ஸோ அதனால இது வந்து காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? சப்ஜெக்டை பத்தி அவங்க எப்படிப்பட்டவங்க, எந்த வேலை செய்யறாங்க, எந்த மாதிரி இருக்காங்க, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லும் போது அதை தான் நம்ம காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட்டை தூக்கிட்டு பாருங்க. ராம் இஸ். ராம் ஒரு அர்த்தமுமே இல்லை. ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ். ஷீ இஸ் கிளவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் ஒரு புத்திசாலி. இப்போ இதுல ஷீ அப்படின்றது சப்ஜெக்ட், இஸ் அப்படின்றது பி வேர்ப், கிளவர் அப்படின்றது அவள் எப்படிப்பட்டவள்? புத்திசாலி. சோ இந்த கிளவர் அப்படின்றது யாரை பத்தி சொல்லுது? ஷீ, சப்ஜெக்ட பத்தி சொல்லுது. அதனால இது வந்து காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? இப்ப நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த கிளவர் தூக்கிடுங்க. தூக்குனா என்ன வரும்? ஷீ இஸ். அவள் ஒரு. அந்த சென்டென்ஸே என்ன ஆகல? முழுமை அடையல. ஸோ இது வந்து காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த பேட்டர்னுக்கு போகலாம். நம்ம அடுத்து பார்க்க போற பேட்டர்ன் எஸ் பிளஸ் வி பிளஸ் ஏ பேட்டர்ன். அதாவது சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் பிளஸ் அட்ஜென்ட் பேட்டர்ன். இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த காம்ப்ளிமெண்ட்டுக்கும் அட்ஜென்ட்டுக்கும் தான் நிறைய சந்தேகம் இருக்கு. ஸோ அதனால தான் அடுத்தடுத்து எழுதியிருக்கேன். ரொம்பவே சிம்பிள் தான். காம்ப்ளிமெண்ட் வந்து சப்ஜெக்டை பத்தி சொல்லும். ஓகேவா? சப்ஜெக்ட் எப்படிப்பட்டவங்க, எந்த மாதிரி இருக்காங்க, அழகா இருக்காங்களா, அந்த மாதிரி சொல்றதெல்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட். அட்ஜென்ட் வந்து வேர்பை பத்தி சொல்லும். அதாவது நம்ம ஒரு செயல் செய்யறோம் இல்லையா, அந்த செயல் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றதா வந்து அட்ஜென்ட் அப்படின்னு சொல்றது. இன்னொரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த காம்ப்ளிமெண்ட்டை ஒரு சென்டென்ஸ்ல இருந்து தூக்கிட்டா அந்த சென்டென்ஸ் வந்து முழுமை அடையாது அப்படின்னு சொன்னேன். ஆனா இந்த அட்ஜென்ட்டை வந்து தூக்கிட்டோம் அப்படின்னா கூட அந்த சென்டென்ஸ் வந்து முழுமை அடையும். ஏன்னா இந்த அட்ஜென்ட் அப்படின்றத வந்து சப்ஜெக்டை பத்தி சொல்ல போறது கிடையாது. நம்ம செய்யற செயலை பத்தி நம்ம கொஞ்சம் அதிகப்படியா சொல்றதுக்காக சேர்க்கறது தான் இந்த அட்ஜென்ட். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா புரியும். He went angrily அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கோபமாக சென்றார். இப்போ இதுல he அப்படின்றது சப்ஜெக்ட், we அப்படின்றது என்னது? போறது verb. அவர் எப்படி போனாரு? கோபமா போனாரு. இப்போ இதுல வந்து அவரை பத்தி எதுவுமே வந்து சொல்லல. வெண்ட் அப்படின்னா என்ன அர்த்து? அவர் போறது. அவர் போனது எப்படி போனாரு? கோபமா போனாரு. அப்ப இது வந்து அட்ஜென்ட். இப்போ இந்த அட்ஜென்ட்டை தூக்கிட்டாலுமே he went, அவர் போனார், அர்த்தம் வந்து முழுமை அடையுது. ஓகேவா? இப்ப அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். she speaks loudly அப்படின்னா அவள் சத்தமாக பேசுகிறாள். ஓகேவா? இப்போ she வந்து சப்ஜெக்ட், ஸ்பீக்ஸ் வந்து வேர்ப், பேசுறதுனால லவுட்லி, இந்த பேசுறத பத்தி தான் இது வந்து சொல்லுது. அவள் எந்த மாதிரி பேசினாள்? சத்தமாக பேசினாள். ஸோ இது வந்து அட்ஜென்ட். ஓகேவா? இது வந்து வேர்பை ரிலேட் பண்ணி தான் வரும். அவர் பேசுறத வச்சுதான் நம்ம சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து அவள் எப்படிப்பட்டவள் அப்படின்றத சொல்லல. ஓகேவா? அதே மாதிரி இந்த லவுட்லியை தூக்கிட்டா கூட she speaks, அவள் பேசுகிறாள், இது வந்து ஒரு மீனிங்கை கொடுக்குது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். he works quickly அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சீக்கிரமா வந்து வேலை செய்கிறார். ஸோ இதுல சப்ஜெக்ட், he, ஒர்க்ஸ் வந்து verb, குவிக்லி அப்படின்னா என்னது? சீக்கிரமா. அவர் வந்து எந்த மாதிரி வேலை செய்யறாரு? சீக்கிரமா வேலை செய்யறாரு. ஸோ அவர் வேலை செய்யறத வச்சுதான் நம்ம வந்து அர்ஜென்ட் வந்து அதை தான் குறிக்குது. ஓகேவா? இப்ப இதுலயும் குவிக்லியை தூக்கிடுங்க. he works, அவர் வேலை செய்யறார், இதுவும் வந்து ஒரு அர்த்தத்தை வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து அர்ஜென்ட். ஓகேவா? அடுத்து பார்க்க போற பேட்டர்ன் எஸ் பிளஸ் வி பிளஸ் ஓ பிளஸ் சி பேட்டர்ன். அதாவது சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட் பிளஸ் காம்ப்ளிமெண்ட். இது எல்லாமே ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க போறோம்.
ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், we elected him captain. அதாவது நாங்கள் அவரை ஒரு தலைவராக தேர்ந்தெடுத்தோம். இப்போ இதுல we அப்படின்றது சப்ஜெக்ட், எலெக்டட் அப்படின்னா தேர்வு செய்யறது verb, him அப்படின்னா யாரை நம்ம தேர்வு செஞ்சோம், அவரை. ஸோ ஹிம் அப்படின்றது வந்து யாரை அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சரா வர்றதுனால அதை நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். என்னவா தேர்வு செஞ்சோம், கேப்டனா தேர்வு செஞ்சோம். கேப்டன் அப்படின்னா என்ன, அவரை நம்ம தலைவரா தேர்ந்தெடுத்தோம். ஸோ என்ன மாதிரி தலைவரா தேர்ந்தெடுத்தோம், கேப்டனா தேர்ந்தெடுத்தோம். ஸோ இது வந்து காம்ப்ளிமெண்ட். இப்போ இந்த கேப்டனை தூக்கிடுங்க, we elected him, அவரை நாங்க தேர்வு செஞ்சோம். இது வந்து ஒரு முழுமையை அடையலை. அவங்க எந்த மாதிரி நம்ம தேர்வு செஞ்சோம், அவர் கேப்டனா தேர்வு செஞ்சோம். ஸோ கேப்டன் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். they called her a liar அப்படின்னா என்ன அர்த்தம், அவர்கள் அவளை என்ன சொன்னாங்க, பொய் சொல்றவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுல தே அப்படின்றது வந்து சப்ஜெக்ட், கால்ட் அப்படின்றது verb, her அப்படின்னா யாரை சொன்னாங்க, அவளை. ஸோ ஆப்ஜெக்ட். எ லயர் அப்படின்றது வந்து இங்க வந்து அவளை தான் குறிக்குது. ஸோ இது வந்து காம்ப்ளிமெண்ட். ஏன்னா இந்த காம்ப்ளிமெண்ட்டை தூக்கிட்டோம்னா இந்த சென்டென்ஸ் வந்து முழுமை அடையாது. ஓகேவா? இப்போ அடுத்தது, she made him happy அப்படின்னா அவள் அவனை வந்து சந்தோஷமாக வைத்திருந்தாள். ஸோ she அப்படின்னா சப்ஜெக்ட், we அப்படின்னா மேட் verb, him அப்படின்னா யாரை, அவரை, அதனால ஆப்ஜெக்ட், happy அப்படின்னா எப்படி வைத்திருந்தாள், சந்தோஷமாக வைத்திருந்தாள். ஸோ அது வந்து காம்ப்ளிமெண்ட். இப்போ இந்த ஹாப்பியை தூக்கிடுங்க, she made him அப்படின்னா என்ன அர்த்தம், எதுவுமே முழுமை அடையலை. ஓகேவா? அதுதான் எஸ் பிளஸ் வி பிளஸ் ஓ பிளஸ் சி பேட்டர்ன். ஓகேவா? காம்ப்ளிமெண்ட் அப்படின்னாலே அதை எடுத்துட்டோம்னா அந்த சென்டென்ஸ் வந்து முழுமை அடையாது. ஆனா அர்ஜென்ட்னா அதை நம்ம எடுத்தாலுமே அந்த சென்டென்ஸ் வந்து முழுமை அடையும். ஓகேவா? இப்போ இதுல எஸ் பிளஸ் வி பிளஸ் ஓ சி பேட்டர்ன் பார்த்தோம். இப்போ காம்ப்ளிமெண்ட்டுக்கு பதிலாக அர்ஜென்ட் இருக்கிற பேட்டர்ன் பார்க்கலாம். எஸ் பிளஸ் வி பிளஸ் ஓ பிளஸ் ஏ பேட்டர்ன். ஓகேவா? இப்போ ஐ பாட் அ பென் எஸ்டர்டே அப்படின்னா என்ன அர்த்தம், நான் நேற்று ஒரு பென் வாங்கினேன் அப்படின்னு அர்த்தம். இதுல ஐ அப்படின்றது சப்ஜெக்ட், பாட் அப்படின்னா வாங்குறது verb, எதை வாங்கினேன், பென் வாங்கினேன். ஸோ எதை அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சரா வந்திருக்கிறதுனால பென் வந்து ஆப்ஜெக்ட். என்னைக்கு வாங்கினேன், எஸ்டர்டே, நேற்று வாங்கினேன். ஓகேவா? மோஸ்ட்லி வந்து அர்ஜென்ட்ல இன்னொன்னும் வரும். நம்ம வந்து எஸ்டர்டே, டுடே இந்த மாதிரி ஒரு காலத்தை சொன்னாலும் நம்ம வந்து அதை அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எஸ்டர்டே அப்படின்றது வந்து அர்ஜென்ட். ஓகேவா? எஸ்டர்டே அப்படின்றது அர்ஜென்ட். இப்போ அர்ஜென்ட் அப்படின்றது வந்து வேர்பை பத்தி மட்டுமே சொல்லாம ஒரு இடத்தை பத்தி, நம்ம எங்க நடந்தது, எப்பொழுது நடந்தது, இந்த மாதிரி விஷயத்த சொன்னா கூட அதை நம்ம அர்ஜென்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், he ate an apple in the kitchen. இப்போ he அப்படின்றது என்னது, சப்ஜெக்ட், ate அப்படின்னா சாப்பிடுறது, ஸோ verb, ஆப்பிள் அப்படின்னா எதை சாப்பிட்டால், ஆப்பிளை சாப்பிட்டால், எங்கே இருந்து சாப்பிட்டால், கிச்சன்ல சாப்பிட்டால், அதனால ஏ. இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ்லயுமே இதை எடுத்துருங்க, ஐ பாட் அ பென், நான் ஒரு பேனா வாங்கினேன், அர்த்தம் வந்து முழுமை அடைஞ்சிருச்சு. இது நம்ம எஸ்டர்டேன்றது சும்மா இது வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதை நம்ம தூக்கிட்டா கூட அந்த சென்டென்ஸுக்கு எந்த விதமான பாதிப்புமே இல்லை. அதே மாதிரிதான் he ate an apple, அவர் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டார், அது எங்க சாப்பிட்டாரு, இந்த கிச்சன். ஓகேவா? அதனால இது அர்ஜென்ட். அடுத்தது he put the bag down அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் பேக்கை கீழே வச்சான். ஓகேவா? ஸோ இதுல he அப்படின்றது சப்ஜெக்ட், put அப்படின்றது verb, எதை வைத்தான், பேக்கை வைத்தான், ஸோ ஆப்ஜெக்ட், எங்க வச்சா, கீழே வச்சான், ஸோ இது அர்ஜென்ட். இப்போ இந்த அர்ஜென்ட்டை தூக்கிட்டா கூட he put the bag அப்படின்னா அதுக்கு ஒரு மீனிங் தருது, அவன் பேக்கை வச்சான். ஓகேவா? இப்போ இதுதான் எஸ் பிளஸ் வி பிளஸ் ஓ பிளஸ் ஏ பேட்டர்ன். ஓகேவா? இப்போ அடுத்த பேட்டர்ன் பார்க்கலாம். எஸ் பிளஸ் வி பிளஸ் ஐஓ பிளஸ் டிஓ. ஐஓனா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டிஓனா டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ல இருக்க ரெண்டு டைப்பை தான் நம்ம இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ கேவ் ஹிம் எ பென் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் அவருக்கு ஒரு பெண்ணை வாங்கி கொடுத்தேன். இப்போ ஐ அப்படின்றது சப்ஜெக்ட், கேவ்னா வாங்கி கொடுக்கறது verb. இப்ப பாருங்க, ஹிம் அப்படின்னா என்னது, யாருக்கு, யாரை. ஸோ இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். எதை வாங்கி கொடுத்தேன்,
பெண்ணை வாங்கி கொடுத்தேன். இப்போ இந்த சென்டென்ஸ்லயே 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. நம்ம முன்னாடியே என்ன சொன்னோம், எதை அப்படின்றதுக்கும் யாரை அப்படின்றதுக்கும் விடையா வரணும். இப்போ ரெண்டுமே இதுல ஆப்ஜெக்ட் தான். ஹிம் அப்படின்றதும் ஆப்ஜெக்ட் தான், பெண் அப்படின்றதும் ஆப்ஜெக்ட் தான். ஓகேவா? இப்போ ஒரே சென்டென்ஸ்ல எப்படி 2 ஆப்ஜெக்ட் வர முடியும்? அதனாலதான் அதை நம்ம இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா அது ஒரு உயிர் உள்ள மனிதரை குறிக்கும். ஓகேவா? டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம பொருட்களை பத்தி சொல்லுவோம், அதுக்கு உயிர் இருக்காது, அதை நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல ஹிம் அப்படின்றது அவரை, ஸோ அவர் ஒரு உயிருள்ள பர்சன், ஸோ இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். பெண் அப்படின்றது ஒரு பொருள் தான், ஸோ அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரியுதா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். தே கிராண்டட் மீ லீவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க எனக்கு லீவ் கொடுத்துட்டாங்க. ஸோ தே அப்படின்றது சப்ஜெக்ட், கிராண்டட் அப்படின்றது வெர்ப். யாருக்கு கொடுத்தாங்க? எனக்கு கொடுத்தாங்க. ஸோ மீ அப்படின்றதும் ஒரு ஆப்ஜெக்ட். எதை கொடுத்தாங்க? லீவை கொடுத்தாங்க. ஸோ எதை அப்படின்றதுக்கும் ஸோ இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ ஒரே சென்டென்ஸ்ல 2 ஆப்ஜெக்ட் இருக்கு. அப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா ஒரு உயிருள்ள பர்சனை குறிக்கிறது தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா பொருட்களை பத்தி கூறுறது. ஸோ இதுல மீ அப்படின்றது என்னை, அதனால இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். லீவ் அப்படின்றது உயிரற்றது, அதனால இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். ஷீ கேவ் மீ காஃபி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் எனக்கு காஃபி கொடுத்தாள். ஸோ ஷீ அப்படின்றது சப்ஜெக்ட், கேவ் அப்படின்றது வெர்ப், மீ அப்படின்னா யாருக்கு கொடுத்தா? எனக்கு கொடுத்தா. ஸோ மீ அப்படின்றதும் ஒரு ஆப்ஜெக்ட். காஃபி எதை கொடுத்தா? காஃபியை கொடுத்தா, அதுவும் ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த சென்டென்ஸ்ல 2 ஆப்ஜெக்ட் இருக்காது. ஸோ அதனால இதுல ஒன்னு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்னொன்னு டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா அது என்னது? உயிர் உள்ள பர்சன். ஸோ மீ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். காஃபி உயிரற்ற ஒரு பொருள். ஸோ அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரியுதா? இப்போ இதுதான் SVIO பேட்டர்ன். அடுத்து பார்க்க போறது இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். SVDO பேட்டர்ன். டிஓ முன்னாடி இருக்கும், ஐஓ பின்னாடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ். ஹி த்ரூ த பால் டு மீ அப்படின்னா அவர் என்னை நோக்கி பந்தை எறிஞ்சார். இப்போ ஹி அப்படின்றது சப்ஜெக்ட், த்ரூ அப்படின்னா வெர்ப். எதை எறிந்தார்? பந்தை எறிந்தார். அப்ப இதுவும் ஆப்ஜெக்ட். டு மீ யாரை பத்தி எறிஞ்சாரு? என்ன பார்த்து எரிஞ்சாரு. ஸோ இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உயிருள்ள பர்சன் தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் ஐஓ. த பால் அப்படின்றது உயிர் இல்லாதது, ஸோ அது டிஓ. புரியுதா? அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். ஷீ கேவ் மணி டு த பூவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் அவளோட பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்தாள். ஸோ ஷீ அப்படின்றது சப்ஜெக்ட், கேவ் அப்படின்றது வெர்ப். எதை கொடுத்தார்? பணத்தை கொடுத்தார். யாருக்கு கொடுத்தார்? ஏழைகளுக்கு கொடுத்தார். ரெண்டுமே ஆப்ஜெக்ட். இப்ப இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு உயிருள்ள பர்சன். ஸோ இதுல பூவர் அப்படின்னா ஏழைகள். ஸோ அவங்கதான் ஒரு பர்சன். ஸோ அதனால இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஐஓ. எதை கொடுத்தார்? மணி உயிரற்றது. ஸோ அது டிஓ. ஸோ இந்த பேட்டர்ன் என்னது? SVDOIO பேட்டர்ன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதாங்க சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்றது. அவ்வளோதான். இந்த மாதிரி எக்ஸாம்ல ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இது ரொம்பவே ஈஸியான திங்ஸ் தான். நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா அதை சால்வ் பண்ண முடியும். இப்ப உங்களுக்கு நான் நிறைய சென்டென்சஸ் கொடுக்க போறேன். அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல இதுல என்னென்ன சப்ஜெக்ட், எது வெர்ப், எதுன்றத நீங்க எழுதணும். ஓகேவா? அந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால ஈஸியா ஒரு சென்டென்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இப்போ உங்களுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கான எக்ஸசைஸ் தான். இது 6 சென்டென்சஸ் இருக்கு. இதுல எது சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்ஜென்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. ஏன்னா அந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான
டிஃப்ரெண்டான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது. அதை நீங்க ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா உங்களால வந்து இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ இது வந்து பிகினர்ஸுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் சீரீஸ் தான். ஸோ இதுல எல்லாமே வந்து இங்கிலீஷோட பேசிக்கான திங்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்றது வந்து ரொம்பவே பேசிக்கான விஷயம். இது தெரிஞ்சாதான் நம்ம அடுத்தடுத்து வந்து இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.